வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். இன்னொரு நேயர்கள்ட்ட இருந்து ஒரு கேள்வி வந்திருக்குது. சொல்லுங்க. என்ன கேள்வி? இப்போ பொதுவா எல்லாரு கூடயும் இருக்கும் போதோ, இல்லாட்டி நம்ம தகப்பன் கூடயோ, நம்ம வயசுல மூத்தவர்கள் கூட இருக்கும்போது காலுக்கு மேல கால் போட்டு உட்காருவது சரியா இல்லாட்டி தவறா? கரெக்டான கொஸ்டின் இது. எல்லாருக்கும் சந்தேகமான ஒரு கொஸ்டின் தான் கேட்டீங்க. காலுக்கு மேல கால் போடுறது இன்னைக்கு வழக்கமாக எல்லாரும் போடுறது வழக்கம். நீங்க இருக்கும்போது காலுக்கு மேல காலை போடுவாங்க. தன்னுடைய கால் தானே, அது போட என்ன தப்புன்னு நினைக்கலாம். ஒரு காலுக்கு மேல கால் போடுறதுனால நீங்க உட்காந்து பாருங்க, ஒரு இதை குறிக்கும். நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்றது, பெரிய நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறத கண்டிப்பா அதை குறிக்கிறது காலுக்கு மேல காலை போடுறது. அதை கண்டிப்பா தவிர்க்கணும். ஒரு கூட்டத்தில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அறையில் இருக்கீங்க, தனிப்பட்ட முறையில் வீட்டில் இருக்கீங்க, தன்னுடைய காலுக்கு மேல் கால் போட்டு இருப்பது தவறு இல்லை. ஒரு பெருங்கூட்டமாக இருக்குது, ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, இல்லைன்னா ஒரு அரசியல் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, அதில் நீங்கள் காலுக்கு மேலே காலை போட்டு இருப்பது அது சரியான முறை இல்லை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு உள்ள சூழ்நிலையை பார்த்தா பிள்ளைகள் ஒரு வீட்டில் அப்படின்னு நுழைஞ்சேன். அவர் தகப்பனார் உட்கார்ந்துருக்காரு, புள்ள பக்கத்து சோபாவில் ஒரு பையன் படுத்திருக்கான். அவருடைய கால் அந்த பையனுடைய கால் தகப்பனுடைய காலில் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்றைக்கு பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் சொல்லணும், தகப்பனாருக்கு இன்னைக்கு மரியாதை இல்லை, காலுக்கு மேலே தகப்பனார் உட்கார்ந்துருப்பாரு, காலுக்கு மேலே காலை போட்டுக்கிறது. பெண் பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் மட்டும் குறை சொல்லல, பெண் பிள்ளைகளும் தகப்பனார் உட்கார்ந்துருக்காருன்னா காலுக்கு மேலே காலை போட்டு உட்காரது, இதே மாதிரி தவறுகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இது அந்த காலத்தில் பார்த்தோன்னா தகப்பனார் வாரான்னு சொன்னால கிட்டத்தட்ட அங்கே வாராரு அப்படி சொன்னோன்னா எல்லாம் வீடெல்லாம் அமைதியாகிடும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனாருடைய தொடையில காலை போட்டுட்டு உட்காரும் நிலைமை இன்னைக்கு இருக்கு. தயவு செய்து தனியாக இருந்திருந்தால் காலுக்கு மேலே காலை போடுங்கள். கூட்டத்தில் இருக்கும்போது தயவு செய்து காலுக்கு மேலே காலை போடாதீங்க. என்னன்னு சொன்னா இது உங்களுக்கு ஆங்கரத்தை குறிக்கிற மாதிரி, தன்னுடைய பலம், நான் தான் பெரியவன் அப்படின்னு குறிக்கும் ஒன்று, மரியாதையும் இல்லாமல் இருக்கும். அதனால பிள்ளைகளே, நீங்கள் வளர்க்க வேண்டும், காலுக்கு மேல் காலை போடாமல் இருப்பதுதான் நல்லது. ஓகே, நன்றி சார். ஓகே, நன்றி, வணக்கம்.